அன்பினர்களே, கடந்த 5 நாட்களாக ஈரான் மீது அமெரிக்கா எந்த ஒரு தாக்குதலையும் தொடுக்கவில்லை. ஆனால் ஈரான் ஜோர்டான் மீதும் குவைத், பஹ்ரைன் மீதும் தாக்குதல்களை தொடுத்த வண்ணமே இருந்தது. 5 நாட்கள் கடந்த பிற்பாடு இன்று வியாழக்கிழமை மீண்டும் வியாபாரத்தை ஆரம்பித்தார் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். அதற்கிணங்க இன்று களை கட்டி இருக்கின்றது ஈரான் முழுவதும். 5 நாள் இடைவெளிக்கு பிறகு ஈரான் மீதான ராணுவ தாக்குதலை அமெரிக்கா மீண்டும் இன்று வியாழக்கிழமை தொடங்கி இருக்கின்றது. 5 நாள் இடைவெளிக்கு பிறகு ஈரான் மீதான தாக்குதல்களை அமெரிக்கா மீண்டும் தொடங்கியதாகவும், குடியிருப்பு பகுதிகள் உட்பட ஹோமஸ்கான் மற்றும் குஜிஸ்தான் மாகாணங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. ஜோர்டானில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தியதை தொடர்ந்து அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த தாக்குதலுக்கு உத்தரவிட்டிருக்கின்றார். ஜோர்டானில் 2 தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக வேறு செய்திகள் தெரிவிக்கின்றன. குடியிருப்பு பகுதிகள் உட்பட ஹோமஸ்கான் மற்றும் குஜிஸ்தான் மாகாணங்கள் முழுவதும் தாக்குதல்கள் நடந்துள்ளதாக ஈரான் உத்தியோகபூர்வமாக தெரிவித்திருக்கின்றது. ஈரான் மீதான ராணுவ தாக்குதல்களை அமெரிக்கா மீண்டும் தொடங்கியதாகவும், ஜோர்டானில் உள்ள அமெரிக்க ராணுவ தளம் மற்றும் சென்ட்ரல் காம் தலைமையகம் மீதும் இந்த 2 வந்துட்டு மீதும் ஈரான் நடத்திய பலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து 5 நாட்கள் இடைவெளிக்கு பிறகு வியாழக்கிழமை இன்று அதிகாலையில் ஈரான் மீதான ராணுவ தாக்குதல்களை அமெரிக்கா மீண்டும் தொடங்கியதாகவும், நாட்டின் தெற்கில் உள்ள பல பகுதிகளில் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ள ஈரான் தெரிவித்திருக்கிறது. அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு சென்ட்ரல் கேம் அமெரிக்க படைகள் புதிய அலை தாக்குதல்களை தொடங்கியுள்ளதாக அறிவித்திருக்கிறது. இப்பகுதியில் உள்ள அமெரிக்க படைகள் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலடியாகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க சென்ட்ரல் கமாண்ட் தெரிவித்திருக்கிறது. மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க படைகள் மீது நேற்று ஈரான் நடத்திய தாக்குதல் முயற்சிகளுக்கு இந்த தாக்குதல் ஒரு சக்தி வாய்ந்த பதிலடியாகும் என்றும் அமெரிக்க சென்ட்ரல் கமாண்ட் தெரிவித்திருக்கிறது. இஸ்லாமிய புரட்சி காவல் படைக்கு சொந்தமான டசன் கணக்கான தளங்களை அமெரிக்க படைகள் குறிவைத்ததாகவும், இப்பகுதி முழுவதும் 50,000க்கு மேற்பட்ட அமெரிக்க படைகள் தொடர்ந்து நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த படைப்பிரிவு தெரிவித்திருக்கிறது. மீண்டும் தாக்குதல் நடத்த ட்ரம்ப் அவர்கள் உத்தரவிட்டுள்ளதாகவும், ஈரானின் ராணுவ தாக்குதலுக்கு வாஷிங்டன் வலுவாக பதிலடி கொடுக்கும் என்று நேற்று முன்னதாக அறிவித்த பின்னர் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ராணுவ நடவடிக்கைகளை மீண்டும் தொடங்க உத்தரவிட்டுள்ளார். தாக்குதல்களுக்கு அங்கீகாரம் அளிப்பதற்கு முன்பு இது நமது முறை என்றும் ட்ரம்ப் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார். பின்னர் ஃபாக்ஸ் நியூஸிடம் பேசிய ட்ரம்ப் அவர்கள், ஜோர்டானில் உள்ள அமெரிக்க படைகள் மீதான ஈரானின் ஏவுகணை தாக்குதலுக்கு அமெரிக்கா வலுவாக பதிலடி கொடுக்கும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஈரானிய ராணுவ இலக்குகள் மீது தொடர்ச்சியாக 13 இரவுகள் அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களை தொடர்ந்து ஏற்பட்ட 5 நாள் இடைநிறுத்தத்துக்கு இந்த மீண்டும் தொடங்கப்பட்ட தாக்குதல் முற்றுப்புள்ளி வைத்தது என்றும் சொல்லப்படுகின்றது. இந்த 13 நாள் தொடர்ச்சியான தாக்குதலுக்கு பிறகு அமெரிக்க படைகள் 5 நாள் ரெஸ்ட் எடுத்ததாகவே சொல்லப்படுகிறது. கடந்த ஜூன் மாதம் சுவிட்சர்லாந்தில் எட்டப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை தொடர்ந்து ஒமானில் மத்தியஸ்தம் உள்ளிட்ட ராஜதந்திர முயற்சிகளுடன் இந்த இடைநிறுத்தம் நிகழ்ந்திருக்கின்றது. தெற்கு மாகாணங்கள் முழுவதும் அமெரிக்காவின் தாக்குதல்கள் நடந்துள்ளதாக ஈரான் தகவல் கொடுத்துள்ளது. அமெரிக்க தாக்குதல்கள் நடந்து கொண்டிருந்த போது ஹோமஸ்கான் மற்றும் குஜிஸ்தான் மாகாணங்களில் பல பகுதிகளில் வெடிப்புகள் நிகழ்ந்ததாக ஈரானிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஹேம்ஸ் தீவில் அமெரிக்க தாக்குதல் நடத்தப்பட்டதில் குறைந்தது 2 பேர் காயமடைந்ததாகவும் ஈரானின் அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஒரு குடியிருப்பு வீடு தாக்கப்பட்டதாகவும், இடிபாடுகளுக்கு அடியில் சிக்கியுள்ள 3 பேரை மீட்க தேடுதல் மற்றும் மீட்பு குழுக்கள் செயல்பட்டு வருவதாகவும் ஹோமஸ்கானின் துணை ஆளுநர் உறுதிப்படுத்தியிருக்கிறார். பந்தர் அப்பாஸ், அபு மூசா தீவு, கிஸ் தீவு மற்றும் ஹேம்ஸ் தீவை சுற்றியுள்ள கடற்பரப்புகளிலும் வெடிப்புகள் நிகழ்ந்துள்ளதாக ஈரானிய அரசு தொலைக்காட்சியும் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த வெடிப்புகளில் சில ஈரானின் ஆயுதப்படைகளின் தற்காப்பு நடவடிக்கைகளுடன் தொடர்புடையவை என்றும் அது கூறியிருக்கிறது. மேலும் மேற்கே ஹவாஸ், ஷாதேகான், அபாடன் மற்றும் அர்வான்ஸ் கெனார் ஆகிய பகுதிகளை ஏவுகணை தாக்குதல்கள் குறிவைத்ததாகவும் குஜிஸ்தான் மாகாண அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
குசேர் மாகாணத்தில் கூடுதல் வெடிப்புகள் பதிவாகியுள்ளன. அதே நேரத்தில் அவாஸ் பகுதியை சுற்றி பல வெடிப்புகள் நிகழ்ந்துள்ளதாகவும் செய்திகள் வெளியாகி வருகிறது. குவைத் பகுதியிலிருந்து ஈரானை நோக்கி அமெரிக்க ஏவுகணைகள் தொடர்ந்து தீவிரமாக ஏவப்பட்டு வருவதாகவும் ஒரு செய்தி தெரிவித்துள்ளது. ஆனாலும் ஜோர்டான் தாக்குதல் அமெரிக்க ராணுவ நிலைகளை குறிவைத்துள்ளதாகவும் மற்றொரு செய்திகளும் தெரிவிக்கின்றது. ஜோர்டானில் உள்ள மொஹாக் அல் சல்டி விமானப்படை தளம் மற்றும் சென்ட்ரல்காம் தலைமையகத்துக்கு எதிராக ஈரான் நடத்திய பலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து இந்த சமீபத்திய அமெரிக்க தாக்குதல் நடைபெற்றுள்ளது. ஈரானிய பகுதி மீதான தொடர்ச்சியான அமெரிக்க தாக்குதலுக்கு பதிலடியாக தனது விண்வெளி படை இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக IRGC தெரிவித்துள்ளது. கதம் அல் அன்பியா மத்திய தலைமையகம் வழங்கிய உளவு தகவல்களை பயன்படுத்தி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அந்த தளத்தில் நிறுத்தப்பட்டிருந்த A-10 மற்றும் F-15 விமானங்கள் உட்பட புதிய நிலைநிறுத்தப்பட்ட அமெரிக்க ராணுவ சொத்துக்களை இந்த நடவடிக்கை குறிவைத்ததாகவும் ஈரானிய தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டுள்ளது. ஈரானிய ஊடகங்களின் தகவலின்படி இந்த நடவடிக்கை ஒரு திடீர் தாக்குதல் ஆகும் என்றும் இது அதன் இலக்குகளை வெற்றிகரமாக முடித்துள்ளதாகவும் ஈரான் தெரிவித்துள்ளது. மேலும் இப்பகுதியில் உள்ள அனைத்து அமெரிக்க ராணுவ நடவடிக்கைகளும் தொடர்ச்சியான கண்காணிப்பில் இருப்பதாகவும் மேலும் அமெரிக்க தாக்குதல்கள் நடந்தால் கூடுதல் இலக்குகள் தாக்கப்படும் என்றும் ஈரானிய அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். ஈரான், அமெரிக்கா, ஜோர்டான், யெமன் மற்றும் சவுதி அரேபியா ஆகிய நாடுகளை உள்ளடக்கிய வேகமாக விரிவடைந்து வரும் பிராந்திய மோதலுக்கு மத்தியில் அமெரிக்காவின் இந்த தாக்குதல்கள் மீண்டும் தொடங்கியுள்ளன. ஹர்முஸ் ஜலச்சந்தி வழியாக செல்லும் கடல் போக்குவரத்திற்கான தனது கட்டுப்பாடுகளை அமல்படுத்தும் அதே வேளையில் பிராந்தியம் முழுவதும் உள்ள அமெரிக்க தளங்கள் மற்றும் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை தாக்குவதன் மூலம் அமெரிக்க ராணுவ நடவடிக்கைகளுக்கு தொடர்ந்து பதிலடி கொடுப்போம் என்றும் ஈரான் கூறி வருகிறது. ஆனாலும் அங்கு ஜலச்சந்தி பகுதியில் கப்பல்கள் போக்குவரத்து வெகுவாக குறைந்திருக்கின்றது. அங்கு ஜலச்சந்தியும் முற்றுமுழுதாக ஈரானின் கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் செங்கடல் ஹூதிகளின் கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் உலக நாடுகளுக்கு கடந்த 14 தினங்களாக இன்னும் எண்ணெய்கள் எந்த நாட்டுக்கும் செல்லவில்லை என்பதும் வேறு தகவல். ஆனாலும் தொடர்ச்சியான தாக்குதல்கள் அமெரிக்கா வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் ஆகிய நாட்களிலும் தொடர்ந்து தனது தாக்குதலை நீட்டிக்கும் என்றும் அமெரிக்க தரப்பு செய்திகள் தெரிவிக்கின்றது. இதேவேளை ஈரான் தக்க பதிலடி கொடுப்பதற்காக தனது ராணுவ துருப்புக்களையும் ராணுவ தளபாடங்களையும் தயார் நிலையில் வைத்திருக்குமாறும் ஈரான் தனது ராணுவத்தினருக்கு கட்டளை இட்டிருப்பதாக வேறு ஒரு செய்தியும் தெரிவிக்கின்றது. பார்ப்போம், இனி மோதல் தொடர்ச்சியாக இடம்பெறும். தொடர்ச்சியான வருகின்ற செய்திகளையும் பார்த்து நாம் வழங்குவோம் என்றும் மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.